1970 ஆண்டு மார்ச் மாதம் 22ஆம் நாள் திரு சற்பிரசாதம் மற்றும் சிலுவை மேரி என்னும் தம்பதிக்கு சலேசியர்கள் முதலில் தடம் பதித்த தொன்போஸ்கோ இல்லத்தில் குரு மாணவராக சேர்ந்தார். பள்ளி படிப்பை தஞ்சை தொன்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளியில் முடித்து நவசந்நியாச பயிற்சிக்காக கோயம்புத்தூர் வெள்ளைக்கிணறுக்கு சென்றவர் 1988ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி தன்னுடைய முதல் வார்த்தை பாட்டை சலேசிய சபையில் கொடுத்து தந்தை தொன்போஸ்கோவின் அடிச்சுவற்றை பின்பற்ற துவங்கினார். தனது தனித்துவ சிந்தனைகளை மேம்படுத்த ஏற்காட்டில் உள்ள ஞானோதயா சலேசிய கல்லூரியில் தத்துவயியல் படிப்பை 2 ஆண்டுகள் பயின்று தனது களப்பணியை திருப்பத்தூர் தொன்போஸ்கோ ஏலகிரி நவதுறவ இல்லம் என திறம்பட செய்தார். தமது கல்லூரி படிப்பிற்காக சென்னை லொயோலா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 1993 முதல் 1996 வரை 3 ஆண்டு காலம் காட்சி தொடர்பு இயல் விஷுவல் கம்யூனிகேஷன் பாடத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார். தொன்போஸ்கோ வழியில் இறைப்பணி ஆற்றிட தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்க 1996ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் நாள் தனது நித்திய வார்த்தை பாட்டை கொடுத்து சலேசிய சபையின் நிரந்தர உறுப்பினரானார். இறைப்பணிதான் முழுப்பணி என்று அர்ப்பணித்த அவர் இறைவனின் அறிவு ஞானத்திற்காக 1996 முதல் 1999 வரை பூந்தமல்லி இறையியல் கல்லூரியில் தன்னுடைய 4 ஆண்டு கால இறையியல் படிப்பினை முடித்து பட்டம் பெற்ற நம் தந்தை 1999ஆம் ஆண்டு டிசம்பர் 29ஆம் நாள் அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் யோவான் 2:5 என்ற இறை வார்த்தையை தனது வாழ்வியலுக்கான வார்த்தை பாட்டாக கொண்டு மேதகு பீட்டர் பெர்னாண்டோ அவர்களால் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு தனது குருத்துவ பணியினை இனிதே தொடங்கினார். கடந்த 2000 ஆண்டு முதல் 2006 வரை திண்டுக்கல் சவேரியார் பாளையத்தில் உதவி தந்தையாகவும் 2006ஆம் ஆண்டு முதல் 2011 வரை தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திகுளம் பங்கில் இல்லத்தந்தையாகவும் பங்கு தந்தையாகவும் 2011ஆம் ஆண்டு முதல் 2017 வரை மணிகண்டம் தொன்போஸ்கோ அலைகள் மீடியா நிறுவனத்தில் இல்லத்தந்தையாகவும் திறம்பட பணிபுரிந்தார். கடந்த 2017ஆம் ஆண்டு திருச்சி சலேசிய மாநிலத்தின் உதவி மாநில தந்தையாக 3 ஆண்டுகள் சிறப்பாக செயல்பட்ட இவர் 2019ஆம் ஆண்டு முதல் இன்று வரை சலேசிய மாநிலத்தின் 5வது மாநில தந்தையாக சீரும் சிறப்புமாக வழிநடத்தி வருகிறார். சலேசிய இறை அழைத்தல் மற்றும் குருத்துவ பயணத்தில் அவரின் ஆழமான நம்பிக்கை, தன்னலமற்ற சேவை, கடின உழைப்பு நம் அனைவருக்கும் ஒரு படிப்பினையாகவும் பாடமாகவும் அமைகின்றது. தந்தை அவர்கள் கடந்த 25 ஆண்டுகளாக தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கும் இளையோருக்கும் தூய மனதுடன் தொன்போஸ்கோவின் பாதை சுவற்றில் இறைப்பணி ஆற்றுவது நாம் அனைவரும் அறிந்ததே. சலேசியர்களை ஊக்குவிக்கும் அவருடைய தலைமை பண்பு, சீரிய சிந்தனைகளோடு ஆக்கப்பூர்வமான செயல்களை முன்னெடுத்து பயணிப்பது அனைவருக்குமே, குறிப்பாக இளைய தலைமுறையினருக்கு எடுத்துக்காட்டாக அமைகிறது. ஆண்டவரே என் நாயன், எனக்கேதும் குறையில்லை என்பதற்கேற்ப தனது வாழ்க்கை பயணத்தில் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்து எளிமையான வாழ்வினை தமது குறிக்கோளாக கொண்டு வாழ்கின்றவர். இறை அலைகள் இல்லாத ஆலயங்களே இல்லை, நீயே நிரந்தரம் கேட்காத செவிகளே இல்லை என்பதற்கேற்ப தந்தை அவர்கள் தமது இசை திறமைகளால் திரு அவையில் இறைவனின் புகழ்பாட இறை கீதங்களை உருவாக்கி இசை நூல்களை எழுதி கடவுளின் மீது நம்பிக்கையும் அவரை நேசிக்கும் உணர்வையும் அதிகரிக்க எண்ணற்ற இதயங்களை தூண்டியுள்ளார். அருள்பணி அகிலன் அவர்களின் வாழ்வுக்கும் குருத்துவ பணிக்கும் ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற இந்த வேளையிலே இறைவன் தாமே தந்தையை இன்னும் அளப்பரிய ஆசிகளால் மேன்மேலும் ஆசிர்வதிக்க இந்த தெய்வீக திருப்பலியிலே ஜெபிப்போம்.
மேலும் அவரின் பாசமிகு பெற்றோர்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் அவரது வாழ்க்கையில் துணையாக வந்த நண்பர்கள், தோழர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அனைவருக்காகவும் இறைவனை மன்றாடுவோம். அருள்பணி அகிலன் அவர்கள் இறைவனின் கருவியாக இன்னும் பல ஆண்டுகள் காண இறையாசிர் இவர் மீது இன்னும் பொழியப்பட வேண்டி இந்த திருப்பலியில் பங்கேற்போம். அத்தோடு அவரோடு குருத்துவ வெள்ளி விழாவினை கொண்டாடும் அனைத்து சக தோழமை தந்தையர்களுக்காகவும் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். இப்பொழுது அருட்பணி அகிலன் அவர்கள் தமது பெற்றோர்களோடும் மற்ற தந்தையர்களோடும் பவனியாக பீடம் நோக்கி வர நாம் அனைவரும் வருகை பாடலோடு இந்த திருப்பலியில் இணைவோம். அழுகிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அவர் பள்ளியினில் கடந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழுகிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். முழங்குவார், விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை
வழியில் நடத்திட, அவர் மொழியில் நடத்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். அவராய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று 25 ஆண்டுகளுக்கு முன்னர் தன்னுடைய குருத்துவ பணியை ஆரம்பித்த நம்முடைய திருச்சி சலேசிய மாநில தந்தை அருள் தந்தை அகிலன் அவர்களோடு இணைந்து கடவுளுக்கு நன்றி கூறுவதற்காக நாம் கூடியிருக்கிறோம். இங்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்றோம். இறைவன் அவருக்கு செய்த அளவு கடந்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த திருப்பலி. கிறிஸ்து இயேசு அன்னை மரியாள் தொன்போஸ்கோ வழியாக இந்த 25 குருத்துவ வாழ்க்கையை அவர் நிறைவாக வாழ்வதற்கு அவர்கள் செய்த அனைத்து அளப்பரிய காரியங்களுக்கும் நன்றியாக இந்த திருப்பலி. தந்தை அவர்களுடைய குடும்பத்திற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு பலி. அவருடைய தந்தை சர்பிரசாதம், தாய் சிலுவை மேரி, உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள், அவருடைய குடும்பத்தார், அவர்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த 25 ஆண்டுகள் குருத்துவ வாழ்க்கையிலே அவர் மகிழ்வோடு வாழ்வதற்கு அவர்கள் செய்த அனைத்து காரியங்களுக்கும் அந்த குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகின்ற ஒரு திருப்பலி. சலேசிய குழுமம் என்னும் மாபெரும் குழுமம், சலேசிய அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், சலேசிய அருட்சகோதரிகள் என்று அவரோடு துணை நின்று அவருடைய வாழ்க்கையை முழுமையாக வாழ்வதற்கு இறைவன் செய்த வரத்திற்காக அந்த குழுமத்திற்காக ஒரு நன்றி செலுத்துகின்ற ஒரு திருப்பலி. மேலும் அவர் பணியாற்றிய பல்வேறு இடங்களிலே அவரோடு தோள் கொடுத்து அவர் ஆற்றுகின்ற பணியை செவனை செய்வதற்கு இறைவன் கிருபை புரிந்ததற்காக நன்றி செலுத்துகின்ற ஒரு பலி. எனவே இந்த ஒரு அருமையான நாளிலே ஒரு நன்றி திருப்பலியாக தந்தை அகிலன் மற்றும் அவருடைய தோழர்கள், இங்கே பல பேர் வந்திருக்கிறார்கள், எல்லோரும் அவருடைய குருத்துவ வெள்ளி விழாவை கொண்டாடுகிற அவருடைய தோழர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் அனைவருக்காகவும் நாம் ஜெபிப்போம், நன்றி கூறுவோம். கடவுள் தந்த இந்த மாபெரும் குருத்துவம் என்னும் கொடையை 25 ஆண்டுகள் முழுமையாக அவர்கள் வாழ்வதற்கு இறைவன் புரிந்த அனைத்து காரியங்களுக்காகவும், கிறிஸ்துவின் சகாய அன்னையின் வழியாக அவர்கள் பெற்ற அனைத்து நன்மைகளுக்காகவும், புனித தொன்போஸ்கோவின் வழிகாட்டுதலுக்காகவும் அவர்களோடு இணைந்து இந்த திருப்பலியிலே நன்றி கூறுவோம். தகுதியோடு திருப்பலியிலே பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர், எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உம் கிறிஸ்துவின் நிலையான குருத்துவத்தில் பங்கு பெறவும் உமது திரு அவையில் தொண்டு ஆற்றவும் தகுதியற்ற என்னை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் நற்செய்தியை தளரா உறுதியுடனும் கனிவுடனும் போதிப்பவராகவும் உம்முடைய மறைபொருள்களை தகுந்தவாறு நம்பிக்கையாளருக்கு வழங்குபவராகவும் நான் திகழ செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தெசலோனிக்கர் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 5, இறைவார்த்தைகள் 12 முதல் 16 வரை. சகோதர சகோதரிகளே, உங்களிடையே உழைத்து ஆண்டவர் பெயரால் உங்களை வழிநடத்தி உங்களுக்கு அறிவு புகட்டுவேன். மதித்து நடக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் பணியின் பொருட்டு அவர்களை உயர்வாகவும் அன்புடனும் கருதுங்கள். உங்களிடையே அமைதி நிலவட்டும். அன்பர்களே, நாங்கள் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. சோம்பேறிகளுக்கு அறிவு புகட்டுங்கள். மனத்தளர்ச்சியுற்றவர்களுக்கு ஊக்கமூட்டுங்கள். வலுவுற்றோருக்கு உதவுங்கள். எல்லாரோடும் பொறுமையாயிருங்கள். எவரும் தீமைக்கு பதில் தீமை செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். உங்களுள் ஒருவருக்கொருவர் மட்டுமன்றி எல்லோருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்யவே நாடுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள்.
இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காகவும் கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசுவே என் வாழ்வில் நீயே நிரந்தரம். அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம். மாறும் உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம். இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். நான் மாண்ட பின்னும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம். நான் வாழ்ந்த பின்பும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம். மாறும் உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம். தாயின் அன்பு சேர்க்கு இங்கே நிரந்தரம். தாயும் தந்தையும் எமக்கு நீயே நிரந்தரம். தேயும் வாழ்வில் நம்பிக்கை நீயே நிரந்தரம். தேயும் வாழ்வில் நம்பிக்கை நீயே நிரந்தரம். நான் சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம். நான் சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம். மாறும் உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம். இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம்.
நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம். Alleluia, 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 Alleluia. ஆண்டவரின் ஆவி என் மேலே, அவர் சொல்வதெல்லாம் செய்ய என்னை அழைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 2 இறைவார்த்தைகள் 1 முதல் 11 வரை. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சைரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சைரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது முண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விரும்ப போல குடித்தவென்புதான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர்தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே ஒரு திருமண விழா நடக்கின்றது. அருட்தந்தை அகிலனின் வெள்ளி விழா போன்ற ஒரு திருவிழா. இன்றைய மறைவுரைக்கு 4 சொற்றொடர்களை இன்றைய நற்செய்தியிலிருந்து எடுத்து மறையுரையாற்ற விரும்புகின்றேன். முதல் சொற்றொடர், திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. அன்னை மரியாள் கூறுகிறாள், ஜஸ்ட் இமேஜின், இன்னைக்கு நமது திருமணங்களிலே பிரியாணி தீர்ந்து விட்டால் என்ன நடக்கும் என்று.
4 நாட்களுக்கு முன்னாடி ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கல், தமிழ்நாட்டிலே பிரியாணி மார்க்கெட் இஸ் 10,000 crores. அப்போது எந்த திருமணங்களும் பிரியாணி இல்லாமல் நடைபெறுவது கிடையாது. ஏறக்குறைய இதே சூழல்தான் திராட்சை ரசத்திற்கும். அன்றைக்கு அந்த காலகட்டத்திலே திராட்சை ரசம் என்பது ஒரு முக்கிய அங்கமாக ஒரு திருமணத்திலே இருந்தது என்பதுதான் நிதர்சனம். இந்த சூழலிலே என்ன நடக்கிறது? ஒரு மிகப்பெரிய தத்துவ இயலார், he combines stoicism and Pythagoreanism, செனகா என்று சொல்வர் என்ற ஒரு தத்துவ இயலார். அவர் கலிகுலா மன்னனால் 8 ஆண்டுகள் ஒரு தீவிற்கு, கோர்சியா என்ற தீவிற்கு அங்கே தள்ளப்பட்டு ஒரு சிறை வாழ்வு வாழ்கின்றார். ஆனால் அதே செனேகா 8 ஆண்டுகள் கழித்து அக்ரிப்பா, நீரோ மன்னனின் தாயால் அழைக்கப்பட்டு எதிர்காலத்திலே பேரரசராகக்கூடிய நீரோ மன்னனுக்கு ஒரு ஆசானாக மாறுகின்றார். அதற்கு பிறகு அவன் பேரரசானதும் ஆலோசகராக மாறுகின்றார். இது எப்படி சாத்தியம் என்று நாம் கேட்கலாம். அந்த காலகட்டத்திலே அவர் ஒரு நிறைய கடிதங்கள் எழுதுகிறார். அது புத்தகமாக இருக்கிறது. கான்சலேஷன் டு ஹெல்வியா, அவங்களுடைய அம்மாவுக்கு அவர் எழுதிய கடிதங்கள். அதில் அவர் எழுதுகிறார், நான் நல்லதை நினைத்து நல்லதை செய்து கொண்டிருக்கின்றேன், நல்லதே நடக்கும் என்று எழுதுகின்றார். அதனால்தான் அவர் 8 ஆண்டுகள் கழித்து மீண்டும் ரோமைக்கு வந்து நீரோவின் ஆசானாகவும் ஆலோசகராகவும் மாறுகின்றார். அன்னை மரியாள் ஒரு சூழலிலே இருக்கின்றாள், நெருக்கடி. அவள் அந்த நெருக்கடியை புரிந்து கொண்டிருக்கின்றாள். அங்கே ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்று அவள் விரும்புகின்றாள். நெருக்கடியில் சில நேரங்களிலே நாம் நெகிழ்ச்சி அடைவோம். சொல்லுவாங்க இல்லையா, அப்படி பார்த்தா ஒரு உச்சி கொட்டிட்டு போகிறது, நெகிழ்ச்சி அடைவோம். ஆனால் அங்கே ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெறு சிலராகத்தான் இருப்பார்கள். அப்படி நினைக்கக்கூடிய ஒரு பெண்மணி தான் அன்னை மரியாள். விக்டர் ஃப்ராங்கல் அவருடைய மீனிங் ஆஃப் லைஃப் என்ற புத்தகத்தில் எழுதுவார், நெருக்கடியில் நெருடல் அடைவது மட்டுமே வாழ்க்கையின் அர்த்தமாகிவிடாது. அங்கே நல்லது நடந்திட ஒருவர் செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் பிறக்கும். திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் லைஃப். த பெஸ்ட் செல்லர், எத்தனையோ மொழிகளில் பெயர்பெற்கப்பட்ட ஒரு புத்தகம். அதனுடைய சாராம்சம் இதுதான். நல்லது செய்கிறாயா, அந்த நல்லதை நீ செயல்படுத்துகிறாயா என்பதுதான் கேள்வி. அந்த கேள்வியின் சூழலில் அன்னை மரியாள். இரண்டாவது சொற்றொடர், எனது நேரம் வரவில்லை. என்ன மாதிரி சூழல் அங்கே நிலவுகிறது? இயேசுவுக்கு ஒரு தயக்கம், ஹெசிடேஷன். அன்னை மரியாள் ஒரு ஹார்ட் டைம்ஸ், நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறாள். இங்கே இயேசு தயக்கத்திலே இருக்கிறார், ஹெசிடேஷன். நம்மள நிறைய பேர் நிறைய தயக்கங்கள் அடைவோம். ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும், முதல்லலாம் இறங்கியாவது வேடிக்கை பார்ப்போம். இப்போ எல்லாமே ஏசி கார், உள்ளே உட்காந்துக்கிட்டே வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அல்லது ஒரு குப்பை கிடக்கும், ஒன்றும் கவலையே கிடையாது, பின்னாடி வர்றவன் எடுத்துக்கொள்ளட்டும். நம்மளே ஒரு தயக்கம். இந்த தயக்கம் என்பது மனித இயல்பு. இயேசுவும் அந்த மனித இயல்பிலே அந்த தயக்கத்தை உணர்கின்றார். இதுதான் உண்மை. அவருக்குள்ளே ஒரு தயக்கம். ஒரு அனாலஜி, ஒப்புமை சொல்வார்கள். நம்மெல்லாம் ஒரு ரயில் பயணத்தின் போது டிக்கெட் வாங்கியிருப்போம், அல்லது ஒரு தியேட்டரில் டிக்கெட் வாங்கியிருப்போம், இல்லை ரேஷன் கடையில் சில பேர் நிற்போம். அங்கே 3 விதமான மனநிலை கொண்ட மக்கள் இருப்பார்கள். முதல்ல ஒருத்தர் இருப்பார், அவர் அந்த லைன் சின்னதாக இருக்குதோ பெருசாக இருக்குதோ அப்படியே இருப்பார், எங்கேயும் நகர மாட்டார். இந்த ரெண்டாவது ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்க, ஓ அந்த லைன் கொஞ்சம் சீக்கிரம் போகுதோ அங்கே போயிடலாமா, இல்லை இந்த லைன் கொஞ்சம் சீக்கிரம் போகிற மாதிரி இருக்குது அங்கே போவார், அப்புறம் அங்கேருந்து அங்கே போவார். இது ரெண்டாவது மனநிலை. இதை மூணாவது மனநிலை ஒன்று இருக்கிறது. ஒரு முறை மாறுவார்,
அந்த வரிசையானது வேகமாக செல்கிறதோ மெதுவாக செல்கிறதோ அவருக்கு மட்டும் நல்லாவே தெரியும். there is an alternative, ஒரு மாற்று இருக்கிறது என்று அங்கேயே நின்று கொண்டிருப்பார். இதில் எந்த மனநிலை படைத்தவர்கள் நாம் என்று பார்ப்பதை விட இயேசு எந்த மனநிலை படைத்தவராக இருந்திருப்பார் என்று கூட நாம் சிந்திக்க வேண்டும். அதனுடைய விளக்கம் இதற்கு பிறகு இயேசு செய்த காரியத்தால் நமக்கு தெரிய வரும். மூன்றாவது சொற்றொடர் எனது தோழன் அவர்களின் விருது வாக்கு. அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். there is hope. hard times, hesitation, there is a hope. நம்பிக்கையின் வார்த்தைகள், நல்லது நடக்க வேண்டும் என்ற நம்பிக்கையின் வார்த்தைகள். It is a call by Mary to Jesus for heroism, a divine heroism. ஏதோ ஒரு கதாநாயக சூழல் அல்ல, இது ஒரு கடவுளின் வெளிப்பாடாக இருக்க வேண்டிய ஒரு அழைப்பு. அதைத்தான் அன்னை மரியாள் சொல்கிறார். அவர் சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள். மற்றவர்களை நெருக்கடியிலிருந்து விடுவிக்க ஒரு தாயால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாபெரும் அதிசய தருணம். A single magnificent movement. This is the moment. இதனோட சிக்னிஃபிகன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். The first miracle. இதுக்கு ஒரு பெரிய உந்து சக்தி தேவை. அந்த உந்து சக்திக்கு ஒரு சூழல் தேவைப்படுகிறது. The setting is there. இதை எல்லாத்தையும் ஒருத்தவங்க மூவ் பண்ணணும். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். நம்பிக்கையின் கதவுகளை அன்னை மரியாள் திறக்கின்றார். We are in the hope 2025, the year of hope. இந்த நம்பிக்கையின் கதவுகள் அன்னை மரியாளால் திறக்கப்படுகிறது. அன்னை மரியாள் இயேசு என்ன யோசிப்பார் என்று கூட யோசிக்கவில்லை. அவர் என்ன வேண்டுமானாலும் யோசித்துக் கொள்ளட்டும். இந்த இடத்திலே ஒரு நல்லது நடக்க வேண்டும். அந்த நல்லதை செய்வதற்கான அனைத்து குணங்களும் அனைத்து சக்திகளும் இயேசுவிடம் இருக்கிறது என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு, ஏற்கனவே எனது ஜெபங்கள் கேட்கப்பட்டு விட்டது என்ற நம்பிக்கையை மரியாள் தன்னிடத்தில் கொண்டு மற்றவர்களுக்கு நம்பிக்கை தருகின்றாள். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அவ்வளோதான். அடுத்ததாக இயேசு வருகிறார். இதுக்கு இடையில் ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கிறது. இதை எடுத்து சென்று எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுங்கள். நாட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ். பந்தி மேற்பார்வையாளரிடம் கொடுங்கள். இட் சிம்பிளி மீன்ஸ் give to everybody. 4 சூழல்கள் இன்றைய நற்செய்தியிலே. நெருக்கடி, hard times, hesitation, hope. Jesus says, take it, share it with you. Happiness. மகிழ்ச்சி நிறைகின்றது அங்கே. ஒரு நல்லதை செய்வதால், ஒரு நல்லதை செயல்படுத்துவதால் ஏற்படுகின்ற ஒரு மகிழ்ச்சி. இயேசுவுக்கு மனமாற்றம் எப்படி வந்துச்சு? தயங்கினார் இல்லையா? மனித இயல்பு, தயக்கம் தேவை. ஆனால் அந்த தயக்கம் ஒரு மாற்றத்திற்கு அடிப்படையாக அமைய வேண்டும் என்பதற்கு இன்றைய நற்செய்தி ஒரு உதாரணம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இயேசு. இதுதான் இன்றைய நற்செய்தியிலே நடக்கிறது. ஜோசப் பைப்பர் ஒரு கத்தோலிக்க தத்துவியலாளர். அவர் இவ்வாறாக சொல்லுவார், தன்னை சுற்றியுள்ள விஷயங்களை ஆராய்ந்து அவற்றின் நிலைமையை அறிந்தவர்கள் மட்டுமே நல்லதை செய்ய முடியும். You need to understand the situation that is around you. இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளாதவர்கள், மற்றவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள விரும்பாதவர்களால் நல்லது செய்யவே முடியாது என்று சொல்கின்றார். அன்னை மரியாளுக்கும் இயேசுவுக்கும் இதுதான் நடக்கிறது. மற்றவர்களின் சூழலை புரிந்து அவர்களது தேவைகளை அறிந்து இங்கே ஒரு நல்லது நடக்க வேண்டும், அந்த நல்லதை செயல்படுத்த வேண்டும். அந்த நல்லது அங்கே செயல்படுத்தப்படுகிறது. என்னிடம் நிறைய பேர் கேட்பார்கள், அதுவும் இப்பொழுது அரசாங்கத்திலே மற்ற
மத சகோதரர்கள் கேட்பார்கள், இயேசுவின் குணங்களிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லுங்கள், கம்பேஷன் அப்படின்வாங்க. நான் சொல்வது, அவர் சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்தார். தட் இஸ் த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ். நல்லதை செய்வது. அருட்பணியாளர் அகிலனின் குருத்துவ விழா, குருத்துவ வெள்ளி விழா. அவரது விருது வாக்கு, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அன்னை மரியாளின் வார்த்தைகளை வாழ்வாக்கும் வாக்கு, அது ஒரு புறம். இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக்கும் வாக்கு, அது இன்னொரு புறம். அகிலனை தெரிந்தவர்களுக்கு தெரியும். His life is to be like Jesus. அதற்காக என்னவெல்லாம் தனது வாழ்க்கையிலே செய்ய வேண்டுமோ அதை செய்தார். சிம்பிள். நல்லதையே நினைப்பார், நல்லதையே மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வார், மற்றவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று விரும்புவார். இதுதான் இன்றைய நற்செய்தி மிரக்கிளுடைய சாராம்சம். நல்லதை நினை, நல்லதை செய், நல்லதை செயல்படுத்தி விடு. This is it. மார்க்கஸ் அரேலியஸ் சொல்லுவார், don't teach others how to be a good man, be one. அகிலனை நினைக்கும் பொழுது எனக்கு அந்த வார்த்தைகள் தான் வரும். 36 ஆண்டு கால பயணத்திலே ஒரு விஷயம் அகிலனை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால், he never taught me to be good, he was good. அது எனக்கு ஒரு பெரிய மாதிரியாக எனது வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. நெருக்கடிகள், தயக்கங்கள், இவற்றிலிருந்து தனக்கும் பிறருக்கும் நம்பிக்கையை வளர்த்த ஒரு குருத்துவ வாழ்க்கை தான் அகிலனின் குருத்துவ வாழ்க்கை. அந்த குருத்துவ வாழ்க்கை போல நாம் ஒவ்வொருவரும் நிறைவாழ்வு வாழ்ந்து, இறைவாழ்வு வாழ்ந்து, இயேசுவின் வாழ்வை வாழ்ந்து, அருட்தந்தை அகிலனை போல நாமும் இயேசுவின் வழியையும் வாழ்வையும் நமதாக்கி இயேசுவை போல வாழ வரம் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமென். அன்பின் தெய்வமே என் இறைவா, உம் திரு அவையையும் எம் சலேசிய சபையையும் வழிநடத்த பல்வேறு தலைவர்களை தந்து, அதிலும் சிறப்பாக எம் பாசமிகு அன்பு தந்தை அகிலன் அவர்களை தேர்ந்தெடுத்து அவரின் உள்ளத்திலும் உமது அன்பையும் பரிவிரக்கத்தையும் நிறைவாய் பொழிந்து, எவ்வாறு இந்த குத்து விளக்கின் மேல் தட்டு திரியையும் எண்ணெயையும் தாங்குவது போல தனது குருத்துவ பணிவாழ்வின் மூலம் திரு அவையிலும் எம் சலேசிய சபையிலும் ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் வாழ்வில் வரும் பல்வேறு இன்ப துன்பங்கள், வெற்றி தோல்விகள், சவால்கள், சாதனைகள் அனைத்தையும் தாங்கி இறையரசை அறிவிக்கும் கருவியாய் எம் பாசமிகு அன்பு தந்தை அகிலன் அவர்களை கடந்த 25 ஆண்டுகளாக பயன்படுத்தி வரும் உம்முடைய அன்பிற்கு நன்றி கூறி, அவர் தொடர்ந்து உம் பணி செய்து வாழ வரம் வழங்கிட வேண்டி இந்த குத்து விளக்கின் மேல் தட்டினை காணிக்கையாக்குகிறோம். ஏற்றருளும் இறைவா. மகிமையின் ஆண்டவர் குழந்தை இயேசுவே, எம் மன்றாட்டை ஏற்றருளும். எண்ணெயும் திரியும். தந்தையும் தாயுமான இறைவா, குடும்பங்களில்தான் குணங்கள் பிறக்கின்றன. ஒரு குழந்தை நல்லவராவது பெற்றோரின் வளர்ப்பு நிலை என்பதை எம் பாசமிகு அருட்தந்தை அகிலன் அவர்களின் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் எங்களுக்கு உணர்த்துகின்றீர். நாங்கள் இப்போது உமக்கு காணிக்கையாக்கும் இந்த எண்ணெயும் திரிகளும் எவ்வாறு பிறருக்கு ஒளி தர தங்களையே அழிக்கிறதோ, அதே போல எம் பாசமிகு தந்தையின் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் மற்றும் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அவருடைய பிறப்பு முதல் இந்நாள் வரை, குறிப்பாக கடந்த 25 ஆண்டுகால குருத்துவ வாழ்விலே அவர் மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் காண தங்களையே எண்ணெயாகவும் திரியாகவும் தியாகம் செய்வதை அறிவோம். நீர்தாமே அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம நலன் தர வேண்டி இந்த எண்ணெயும் திரிகளையும் காணிக்கையாக்குகிறோம். ஏற்றருளும் இறைவா. குழந்தை இயேசுவே, எம் மன்றாட்டை
குத்து விளக்கின் தண்டு பகுதியும் அடித்தட்டும். அனைத்திற்கும் ஊற்றாகிய இறைவா, படைப்புகள் அனைத்தையும் படைத்து அவற்றை பராமரிக்கவும் பேணி வளர்க்கவும் மனிதரை படைத்து அவர்களே பதிலாட்களாய் ஏற்படுத்தினீர். தூய ஆவியாரின் வழி நடத்துதலால் தூண்டப்பெற்ற எம் தந்தை தொன்போஸ்கோ நிறுவிய இந்த எம் சலேசிய சபையில் பணி செய்ய இறை அழைத்தலை எம் தந்தைக்கு தந்து கடந்த 25 ஆண்டுகளாக குருத்துவ வாழ்விலே நல்ல ஒரு சலேசிய குருவாக பல்வேறு பதவிகள் வகித்து இன்று எம் திருச்சி சலேசிய மறை மாநிலத்தை தலைமை பொறுப்போடு சீரும் சிறப்புமாக கடந்த 5 ஆண்டுகளாக வழிநடத்தி எவ்வாறு இந்த குத்து விளக்கின் தண்டு பகுதியும் அடித்தட்டும் குத்து விளக்கை தாங்கி அதனை முழுமையடைய செய்கிறதோ அதுபோல எம் அன்பு தந்தையும் தொடர்ந்து தனது தலைமை பொறுப்பை ஆற்றி எம் திருச்சி சலேசிய மறை மாநிலத்தின் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி அவர்கள் வாழ்வு எம் மறை மாநிலமும் தொடர்ந்து முழுமையை நோக்கி பயணிக்க தேவையான வரமருள வேண்டி இந்த குத்து விளக்கின் தண்டு பகுதியையும் அடித்தட்டினையும் காணிக்கையாக்குகிறோம். ஏற்றருளும் இறைவா. மகிமையின் ஆண்டவர் குழந்தை இயேசுவே, எம் மன்றாட்டை ஏற்றருளும். நானே உலகின் ஒளி என்ற எம் அன்பு இறைவா, உலக இருளகற்ற விண்ணிலிருந்து குழந்தையாக மண்ணகம் வந்த ஒளியே பாலநேசுவே, இதோ இப்பொழுது ஏற்றப்படும் இந்த திரிகள் இருளகற்றி இறையே உம்மை உணர்த்துவதை மனதார உணர்கிறோம். இந்த ஏற்றப்படும் திரிகள் இன்று இந்த விழாவிற்கு வருகை தந்து எம் பாசமிகு அருள் தந்தை அகிலன் அவர்களின் குருத்துவ வெள்ளி விழாவிலே அவருக்காக நன்றி கூறி ஜெபிக்கும் இங்கு குழுமி இருக்கும் ஒவ்வொருவரின் வாழ்வில் இருக்கும் இருளை அகற்றி ஒளியாம் இறைவனை எங்களின் வாழ்விலே அருள் தந்தை வழியாக நாங்கள் பெறும் ஆசீர்வாதத்தால் உணர்ந்திட தேவையான வரமருள வேண்டி இந்த எரியும் குத்து விளக்கினை காணிக்கையாக்குகிறோம். ஏற்றருளும் இறைவா. மகிமையின் ஆண்டவர் குழந்தை இயேசுவே, எம் மன்றாட்டை ஏற்றருளும். மகிமையின் ஆண்டவர் குழந்தை இயேசுவே, எம் மன்றாட்டை ஏற்றருளும்.
நான் வாழ என் நிம்மதி இழந்து நின்றேன். வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடின அளவில்லா பாவம் செய்தேன். தனது இன்னுயிரை பலியென தந்தவரே, உனக்கு நான் எதை அளிப்பேன்? இன்று உனக்கு நான் எதை அளிப்பேன்? பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு புரியும் ஊழியம் வளர்ச்சி பெற இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் தகுதியற்ற எனக்கு நீர் வழங்கியதை கனிவுடன் நிறைவுக்கு கொண்டு வருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் என்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு பல குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்கு உரிய மனித தன்மை முடிவில்லாம் ஆட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் புனிதர் உமது படைப்பு நடைத்தோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சைத்து முடிவின்றி பாடுவதாவது. உன் புகழ் பார்க்கலாம் நினைகிறதே விண்ணும் மண்ணுலகம். நாதா உன் புகழ் பார்க்கலாம் நினைகிறதே விண்ணும் மண்ணுலகம். உன்னதன் ஓசன்னா ஓசன்னா தாவீதின் மகன் ஓசன்னா ஓசன்னா ஆண்டவரின் திருநாமத்தில் வல்லவரை வாழ்த்தி பாடிடுவோம் பாடிடுவோம். ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே
தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீபராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். எழில் கொண்ட மன்னாவும் மணக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளவாடினே. வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். உறவே வா உயிரே
கோவிலில் உறவெனும் தீபமே, வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே, உள்ளமெனும் கோவிலில் உறவெனும் தீபமே, வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே, அன்பனே நண்பனே உன்னை அழைத்தேன் வா, ஆன்ம உணவே அருளின் வடிவே அடியேன் இல்லம் வா, உறவே என்னில் உறைந்திடவா, அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா, உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன், உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக என் அருள் பணி திருநிலைப்பாட்டு ஆண்டு விழாவில் நம்பிக்கையின் மறைபொருளை கொண்டாடியுள்ளேன். அதனால் நான் கொண்டாடியதை உண்மையாகவே வாழ்ந்து காட்ட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி.